வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அம்மா ஒரு முறை கூறினாள், மகனே, நான் ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி. பாதைகள் பல ஒன்று கூடும் இடத்தை நீ பார்த்திருப்பாய். அந்த இடத்திலே ஒரு அதிகாரி நின்று கொண்டு அனைத்து பாதைகளிலிருந்தும் வரக்கூடிய வாகனங்களை ஒழுங்குபடுத்தி அந்தந்த திசைகளுக்கு ஏற்றவாறு அனுப்பி கொண்டிருப்பான். அவ்வாறு அவன் செய்யாவிடில் நிச்சயமாக விபத்துகள் ஏற்படும். அதுபோல குடும்ப வண்டிகள் நாற்புறத்திலிருந்தும் வந்து கொண்டே இருக்கின்றன. சில நேரங்களில் உன்னுடைய குடும்ப வண்டியை என்னுடைய அருட்களினாலே தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறேன். உன்னுடைய நன்மை கருதியே உன்னுடைய வேகத்தை தடை செய்து உன் வண்டியை நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். எப்பொழுது உன் குடும்ப வண்டியை அது செல்லும் பாதைக்கு அனுப்ப வேண்டும் என்று எனக்கு மட்டுமே தெரியும். ஆனால் நீயோ அம்மா காப்பாற்று, அம்மா காப்பாற்று என்று உன் குடும்ப வண்டியின் ஓசையை தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய துயர ஓசை என்னுடைய காதில் விழுகிறது. உன்னுடைய குடும்ப வண்டியை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சிலர் லாரிகளை ஓட்டி வருகின்றனர், சிலர் துருப்பிடித்த இரும்பு பொருட்களை ஏற்றி வருகின்றார்கள், சிலர் ஆரவாரத்துடன் வருகின்றார்கள், சிலர் சொகுசு வண்டிகளில் வருகின்றார்கள். அனைவரும் நிறுத்தப்பட்டுதான் ஆக வேண்டும், நின்றுதான் செல்ல வேண்டும். குறைந்த பாரத்துடன் வா, அதிக ஆசைகளை ஏற்றிக்கொண்டு வராதே. பற்றற்று இரு. நீ உன்னுடைய ஆன்மீக பயணத்தை இனிமையாக்கு. ஒவ்வொரு மனிதனும் ஆன்மீகத்தில் பரப்பொருளின் அருள் அனுபவத்தில் திளைக்க வேண்டும். அம்மாவின் திருவடி கலப்பரிய ஆற்றல் உண்டு. மனித வாழ்வின் நோக்கமே திருவடியை சரணாகதி அடைவதுதான். ஓம் சக்தி. எனவே சக்திகளே, அம்மாவின் துணையோடு அம்மா வழிகாட்டும் திசையில் பயணித்து இப்பிறவியில் நமது குறிக்கோளான நம் பங்காரு அம்மாவின் திருவடியில் சரணடைவோம் சக்திகளே.